வணக்கம் நேயர்களே. நிறைய நாட்களா ஒரு பேச்சளவில் இருந்த ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கு. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியிலிருந்தே விலகுவதாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதை கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கக்கூடிய முதல் ஆளா அண்ணாமலை அவர்கள்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த கட்சியிலிருந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ முக்கிய பிரமுகர்கள், முதலமைச்சராக பதவி வகித்தவர்கள் எல்லாம் தனி கட்சி தொடங்கிய வரலாறு உண்டு. அண்ணாமலை அவர்கள் மாதிரியே பாஜகவிலிருந்து தனி கட்சி தொடங்கிய நபர்கள் சாதித்தார்களா இல்ல சறுக்கினார்களா அப்படின்றது தான் இந்த தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போற அரசியல் தலைவர், பாஜக அரசியல் தலைவர் யார் தெரியுமா? திரு கல்யாண் சிங் அவர்கள். 1991 உத்தரப்பிரதேசத்துல முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைந்த போது முதல்வராக பதவி வகித்தவர் தான் கல்யாண் சிங் அவர்கள். ஆனா பாருங்க, கல்யாண் சிங்கும் கட்சிக்கும் நடுவுல ஒரு உரசல் ஏற்பட 1999 நவம்பர் மாதம் பாஜகவிலிருந்து விலகிறாரு. அடுத்த மாசமே, டிசம்பர் மாசமே ராஷ்டிரிய கிராந்தி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. ராஷ்டிரிய கிராந்தி தேர்தலையும் களமிறங்குறாங்க. ஆனா பாருங்க, 2002 நடந்த உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ராஷ்டிரிய கிராந்தி வென்ற இடங்கள் வெறும் 4 மட்டும்தான். இப்போ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை 403. அதுல 4 இடங்கள் மட்டும்தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. பெற்ற வாக்கு சதவீதத்தை பாருங்க, 3.38% என்ற அளவுல தான் இருக்கு. கட்சியோட எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப மேலோங்கவே 2004 பிப்ரவரி மாதம் மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாகிறார். அப்போ நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த டிசிஷன் எடுக்கப்படுகிறது. பாஜக மற்றும் ராஷ்டிரிய கிராந்தி 2 கட்சிகளும் மீண்டும் இணைக்கப்படுகின்றன. எந்த இடத்துல இருந்து கிளம்பினாரோ அங்கேயே சேர்ந்துட்டார் கல்யாண் சிங் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அடுத்ததான் நாம பார்க்க போற அரசியல் தலைவர் உமா பாரதி அவர்கள். இங்க தமிழகத்துல நியூஸ் நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்றீங்கன்னா ரொம்பவே பரிச்சயமான ஒரு முகமாக பாஜக வட்டாரத்தில் அறியப்பட்ட ஒரு அரசியல் தலைவர். 2003-2004 காலகட்டங்களில் மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சராக பதவி வகித்தவர். அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் அமர்வதற்கு உறுதுணையாக இருந்த மிக முக்கிய தலைவர்களில் உமா பாரதி அவர்களும் ஒருவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. The credit is where it's due. 2005 டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னா, ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று பாய்கிறது. அதன்படி பாஜகவிலிருந்து நீக்கப்படுறாங்க உமா பாரதி. தேவையில்லாத சர்ச்சைகளை கட்சிக்கு இவங்க உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் நடவடிக்கையில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டது. அதன் பிறகு என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது 2006 ஏப்ரல் மாதம் பாரதிய ஜனசக்தி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாங்க உமா பாரதி. மத்திய பிரதேசத்தில் தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய கட்சி நிரூபிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க தேர்தல் அரசியலையும் களம் காண்றாங்க. 2008 மத்திய பிரதேச தேர்தலில் பாரதிய ஜனசக்தி பெற்ற இடங்களோட எண்ணிக்கையை பாருங்க, வெறும் 6 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க. ஆனா பெற்ற வாக்கு சதவீதம் பாருங்க 7% என்ற அளவுல தான் இருக்கு. எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. தனிப்பட்ட அளவுல தன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றத உணர்ந்தாங்க உமா பாரதி. அதன் பிறகு கட்சியோடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2011 ஜூன் மாதம் மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாகிறார் உமா பாரதி. உமா பாரதியோட பாரதிய ஜனசக்தி கட்சி பாஜகவோட இணைக்கப்படுகிறது. கல்யாண் சிங் அவர்களுடைய கட்சி எப்படி இணைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் உமா பாரதி அவர்களுடைய கட்சியும் பாஜகவோட மீண்டும் இணைகிறது. அடுத்து நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைவர் பாபுலால் மராண்டி என்ற ஒரு தலைவர். இவர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக முதல் முறையாக 2000 ஆட்சியை பிடிச்சது இல்லையா, அப்போ முதல்வராக அரியணை ஏறியவர். 3 ஆண்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்திருக்கார். ஆனா பாஜகவிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர் விலக நேரிட்டது. ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா அப்படின்ற ஒரு கட்சியும் உதயமாகுது அந்த மாநிலத்தில். அந்த கட்சியோட தேர்தல் களத்திலையும் இறங்கிறதுக்கு முயற்சி பண்ணார் பாபுலால் மராண்டி. ஆனா தேர்தல் களத்தில் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்த 2 தலைவர்களை விட அதிக காலம் தேர்தல் அரசியல் அவர் இருந்திருக்கார் அப்படின்றதையும் பார்க்குறோம் இல்லையா. 2009 11 இடங்களில் வெற்றி பெற்றவர். 2014 வெறும் 8 இடங்களில் தான் வெற்றி பெற்றாரு. 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் தான் வெற்றி பெற்றாரு. தேர்தல் போக போக வெற்றி இடங்கள் குறையிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் வாக்கு சதவீதமும் ஒரு ஜிக்ஸாகா இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. 9% 10% ஆச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு 5.25% என்ற அளவில் அவருடைய வாக்கு வங்கி குறைகிறது அப்படின்றத உணர்ந்தார் பாபுலால் மராண்டி. அதனை தொடர்ந்து என்னாச்சு, 2029 2019 தேர்தலில் வாக்கு சதவீதம் குறையுதுன்னு பார்த்தாரு. 2020 பிப்ரவரியில் மீண்டும் பாஜகவில் ஐக்கியமானார் பாபுலால். பாஜக ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா மீண்டும் இணைக்கப்பட்டது.
ஸோ முதல்ல பார்த்த 3 தலைவர்களுக்குமே ஒரே மாதிரியான ஃபேட் அவங்களுடைய கட்சிகளுக்கு தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இங்கே மதன்லால் குரானா சற்றே மாறுபட்ட ஒரு தலைவராக இருக்காரு. 1993 96 வரைக்கும் டெல்லியில் முதலமைச்சராக இருந்தவர். அந்த டெல்லி பிராந்தியத்தில் பாஜக தரப்புல இருந்து முதல் முறையாக முதல்வர் பதவி ஏற்றவர் அப்படின்ற ஒரு வரலாறும் இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவரும் பார்த்தீங்களன்னா ஒரு கருத்து மோதல் காரணமாக 2006 மார்ச்ல பாஜகவில் இருந்து நீக்கப்படுகிறார் ஒரு டிசிப்ளினரி நடவடிக்கையாக. ஸோ அதை தொடர்ந்து பாரதிய ஜன் மகாசங் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குறார். நோட் திஸ் பாயிண்ட், இயக்கத்தை தொடங்குறார். ஆனா இந்த இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்ததான்னு கேட்டா இல்ல. அதனால என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, உமாபாரதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட இணைந்து அரசியல் களத்துல செயல்பட்டார். ஆனா ஒரு கட்டத்தில் அந்த உமாபாரதியே பாஜகவோட இணையும் போது மதன்லால் குரானா அதுக்கப்புறம் அது தனி கட்சியாவது தனி இயக்கமாவது அப்படின்ற ஒரு விதத்துல காணாம போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய அளவில் ஆக்டிவா இல்லாம போயிட்டார் தன்னோட பிற்காலத்துல. ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற தலைவர் கேஷுபாய் பட்டேல். 1995 பாஜக குஜராத்தில் ஆட்சியை பிடிக்குது. அந்த குஜராத் மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக கேஷுபாய் பட்டேலும் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் பாஜக முதல் முறை ஆட்சி அமைக்கும் போது முதல்வர் யார் ஆயிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நபர்களே ஒரு கட்டத்தில் கட்சியிலிருந்து விலகிறாங்க அப்படின்றதுமே கூட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸாக இருக்கு. 2012 ஆகஸ்ட் மாதம் பாஜகவிலிருந்து விலகுகிறார் கேஷுபாய். தொடர்ந்து குஜராத் பரிவர்த்தன் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியையும் தொடங்குகிறார். ஸோ அதனைத் தொடர்ந்து தேர்தல் அரசியல்ல களம் காண்றாரு. தனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ட்ராப் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு, தான் எப்படியும் சாதிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கிளம்புறார். ஆனா 2012 குஜராத் தேர்தலில் அவர் வென்ற இடங்கள் பாருங்க, 2 இடங்கள், பெற்ற வாக்கு சதவீதம் 3.6. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அப்ப குஜராத் முதலமைச்சராக அவருடைய கை மிகவும் வலுவாக இருந்த ஒரு காலகட்டம். அடுத்த பிரதமர் வேட்பாளராக அவர் தான் இருக்க போகிறார் அப்படின்ற பேச்சுமே பயங்கர சீரியஸா போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோடி வேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டம் குஜராத்தில் இருந்த டைம்ல கேஷுபாய் பட்டேலுக்கு ரியாலிட்டி உணர்த்தப்பட்டது. ஸோ அதனை தொடர்ந்து என்னாச்சு, 2014 மே மாதம் மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாகிறார். 2014 மேல என்னாச்சு, நீங்களே கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன். பிரதமர் மோடி நம்ம நாட்டோட பாரத நாட்டின் பிரதமராக பதவியேற்ற ஒரு காலகட்டம். அதே காலகட்டத்தில் மறுபடியும் அங்க குஜராத் பாஜகவில் ஐக்கியமாகிறார். பாஜகவோடு இவர் ஆரம்பித்த குஜராத் பரிவர்த்தன் என்ற கட்சி இணைக்கப்படுகிறது. ஸோ சேம் ஃபேட் இதுக்கு முன்னாடி பார்த்த தலைவர்கள் மாதிரியே. அடுத்ததா இங்க தமிழகத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம்னா எடியூரப்பா அவர்கள் தான். 2007 கர்நாடகாவில் பாஜகவின் முதலமைச்சர். லைக் முன்னாடி நம்ம பார்த்த தலைவர்களுக்கு இவருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு காமன்னா இருக்க ட்ரைட்ஸ் எல்லாம் அப்படின்னு புரியுது இல்லையா. ஸோ பாஜகவுடைய கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்த எடியூரப்பா என்ன ஆச்சு, 2008 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஒரு நபராக மாறுகிறார். ஸோ மறுபடியும் அவருக்கு முதல்வர் பதவியானது கிஃப்ட் ஆக்கப்படுகிறது. ஸோ குட் ஜாப். கர்நாடகா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம் நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனை இப்போ இவருக்கு கிரெடிட் போகுது. ஆனால் 2012 நவம்பரில் என்ன ஆகுதுன்னு பாருங்க, பாஜகவில் இருந்து விலகுகிறார். சேம் கருத்து மோதல், டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் போய் கடைசியில் கட்சியிலிருந்து விலகிறாரு. 2012 டிசம்பர் மாதம் கர்நாடக ஜனதா பக்ஷா அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஸோ இந்த கட்சிக்கு என்ன ஆச்சு, தேர்தல் களத்தில் எப்படி சோபிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2013 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண்கிறார். கர்நாடக ஜனதா பக்ஷா வென்ற இடங்கள் பாருங்க வெறும் 6 இடங்கள், பெற்ற வாக்குகள் பாருங்க 9.8% என்ற அளவில் வாக்குகள். ஸோ 2 டிஜிட் கூட போல அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ என்ன பண்ணுறார், எடியூரப்பாவோட தேவை பாஜகவுக்கும் தேவைப்படுது, பாஜகவோட தேவை எடியூரப்பாவுக்கும் தேவைப்பட்டது. ஸோ 2014 ஜனவரியில் மீண்டும் பாஜகவில் ஐக்கியமானார் எடியூரப்பா. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு மேலே இருந்தது. பிஜேபி தான் வரப்போறார், மோடி தான் பிரதமராக போறார் அப்படின்ற வலுவான ஆருடங்கள் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் பிஜேபி மிகவும் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் காட்டின ஒரு காலகட்டத்தில் மீண்டும் எடியூரப்பா கர்நாடக பாஜக உள்ள நுழையிறாரு. அதே நேரத்தில் கர்நாடக ஜனதா பக்ஷா அந்த கட்சியோட நிலைமை என்னாச்சு, பாஜகவோட இணைக்கப்பட்டுச்சு.
ஸோ அடுத்ததா இப்போ நாம பார்க்கறது இங்க தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஜூன் 5 பாஜகவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியதாக அறிவிப்பு வெளியாகுது. ஸோ புதிய அரசியல் இயக்கத்தையும் தொடங்குறதா அறிவிக்கிறாரு. வி த பீப்புள் அப்படின்ற ஒரு இயக்கம் ஆல்ரெடி பேர்ல நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கும் விதமாக இந்த இயக்கம் தொடர்பான அறிவிப்பும் வந்தது. ஆனா இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன, இதே மாதிரி ஒரு நிலைதான் அண்ணாமலை அவர்களுடைய கட்சிக்கும் ஏற்படும் நீங்க சொல்றீங்களான்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல ஒரு மாறுபாடு நாம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அத்தனை தலைவர்களும் இருந்தது பாத்தீங்கன்னா பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தன. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எடியூரப்பா அவர்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க பாஜக தலையெடுக்குதுன்னும் போது அதுல முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருந்தவர். பட் ஸ்டில் கர்நாடகால பாஜக ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான். ஸோ அதுல இருந்து தமிழகத்தில் பாஜக பெரிய அளவில் சோபிக்க முடியல தேர்தல் அரசியல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் அந்த கட்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றதையும் நாமளும் பார்க்கிறோம். போன தேர்தல், அதுக்கு முன்னாடி தேர்தல், இந்த தேர்தல்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கை கூடல. ஸோ பாஜக ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து அதன் முக்கிய பிரமுகர் ஒருத்தர் வெளியில் வந்து தனி கட்சி தொடங்க போகிறார். இப்போ ஏக்கமாக இருக்குது, அது கட்சியாக பரிணமிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த எதிர்காலத்தையும் இந்த எதிர்காலத்தையும் நீங்கள் ஒப்பிட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த தனி இயக்கம், அவருடைய அரசியல் நகர்வுகள், தேர்தல் கள அரசியலில் வந்து நான் எப்படி சந்திக்க போகிறேன் அப்படின்றது எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தான் நகர்த்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ காலம் அவருக்கு வெற்றியை வழங்க இருக்கிறதா? இதுவரைக்கும் பாஜகவிலிருந்து பிரிந்து போன மற்ற தலைவர்கள் சந்தித்த அதே நிலைதான் இங்க மறுபடியும் தொடங்க போதா, இல்ல வரலாற்றை மாற்றி எழுத போகிறாரா அண்ணாமலை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.